டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு மேக்ஸ் கொஷினை பார்க்கலாம். ஸோ கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டு எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்னா 35% மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம். டோட்டல் மார்க்கில் 35% மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 165 மார்க் தான் எடுக்கிறாரு. எடுத்து 45 மார்க் பத்தாமல் ஃபெயில் ஆகிடுறாரு. ஸோ 165 தான் எடுத்திருக்காரு. இன்னும் ஒரு 45 மார்க் கூடுதலாக எடுத்திருந்தா பாஸ் ஆகிருக்கலாம். ஆனால் அவர் எடுக்கலை. ஓகேங்களா? அப்படின்னா அந்த எக்ஸாமில் டோட்டல் மார்க் எவ்வளோ, மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 165 மார்க். ஓகேங்களா? இன்னொரு 45 மார்க் எடுத்திருந்தா இந்த பார்டர் மார்க்கான 35% ரீச் ஆகிருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போ 165 அவர் எடுத்தது, இந்த 45 பத்தலை. இந்த மார்க் வந்திருந்ததுன்னா அவர் இந்த 35% மார்க் எடுத்து பாஸ் ஆகிருப்பார். அப்போ இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா 0 to 10. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த 35% அப்படிங்கிறது 210 மார்க். ஓகேங்களா? அப்போ மேக்ஸிமம் மார்க் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 210 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 35% அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 210 டிவைடட் பை 35 போட்டிங்க. ஏன் 35 போடுறோம்? 165 மார்க் எடுத்து 45 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிறாரு அப்படின்னா இன்னொரு 45 அவர் எடுத்திருந்தா இந்த பார்டர் மார்க்கை அவர் வந்து எடுத்து பாஸ் ஆகிருப்பார். ஆனால் எடுக்கலை. ஸோ அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா அதுதான் 35%. அப்போ 210 35% டிவைடட் பை 35 போட்டால் 1%ஓட வேல்யூ கிடைக்கும். அது இன்ட்டு 100 போட்டிங்கன்னா டோட்டல் மார்க் கிடச்சிரும். அப்போ 35 210 35 போட்டிங்கன்னா ஒரு 35 இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்போ 1% என்பது 6. ஓகேங்களா? நமக்கு வந்து டோட்டல் மார்க் கேட்குறாங்க. 1% 6னா டோட்டல் மார்க் கண்டுபிடிக்கணும்னா இன்ட்டு 100 போடணும். அப்போ வந்து டோட்டல் மார்க் வந்து 600. ஓகேங்களா? 600ல் 35% தான் 210. இந்த மார்க் எடுத்திருந்தால் இவர் பாஸ் ஆகிருக்கலாம். ஆனால் 165 எடுத்து 45 மார்க் பத்தாமல் ஃபெயில் ஆகிருக்காரு. ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து 600 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம்.